வெல்கம் பேக் டு 3 ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோனி எல்இடி டிவி 48 இன்ச்சஸ்ஸு 48R562C மாடல் நம்பரு. இதில் என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு இப்போ முதல்ல காமிக்கிறேன். டிவி ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த டிவி உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறேன். இந்த லைட்டு இண்டிகேட் ஆகுது, கீழே சோனின்னு வருது, ஆஃப் ஆகிடுது. 4 டைம்ஸ் பிளிங்க் ஆகுது பாருங்கள். 1 2 3 4. இன்னொரு வாட்டி பாருங்கள். 1 2 3 4 டைம்ஸ் பிளிங்க் ஆகுது. அதாவது இன்னொரு வாட்டி ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு டிவியை. இப்போ பாருங்கள், ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சு. சோனின்னு வருது, உடனே ஆஃப் ஆகி 4 டைம்ஸ் பிளிங்க் போகுது. டூ 3 4. இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி ரெடி பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து டிவி ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து சப்வூஃபர் போர்டு. இது சப்வூஃபருக்கு போகிற போர்டு. இது வந்து மதர் போர்டில் இதில் தான் நம்மளுக்கு இப்போ கம்ப்ளைண்ட்டு. 4 பிளிங்க்கு போகுது. 4 பிளிங்க்குனாக்கா நீங்கள் வந்து டிஸ்பிளேக்கு போகிற வோல்டேஜ் வந்து லெஃப்ட்டோ ரைட்லேயோ 12 வோல்ட் வரும். லெஃப்ட்டில் இல்லைனா ரைட்டில். இதில் வந்து இந்த இடத்துல வருது, லெஃப்ட்டில் வருது. இதுக்கு பவர் எங்கேருந்து போனால் இந்த மாதிரி ஐசியெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஐசியில் வந்து 19 வோல்ட்டு தான் இது இன்புட்டு. 19 இன்புட்டு உள்ளே போய் இது 12 மாற்றி இந்த ஸ்க்ரீனுக்கு டிஸ்பிளேக்கு போகும். இந்த வோல்ட்டு 12 வோல்ட்டு 19 12 மாற்றி கொடுக்கும். இந்த 3 ஐசிங்க இருக்குது பாருங்கள். இதில் ஏதோ ஒரு ஐசி தான். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த இடத்துல மல்டிமீட்டர் வச்சுட்டு 12 வோல்ட்டு இந்த இடத்துல வரும். வச்சுட்டு நீங்கள் கண்டினியூட்டி இந்த ஐசி இல்லைனா இந்த ஐசியில் வச்சு பார்க்கணும். எதில் வருதோ அந்த கெப்பாசிட்டருக்கு இந்த பக்கம் பாசிட்டிவ் பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா எதில் வருதோ அங்கே தான் 12 வோல்ட்டுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம டிவியை இந்த 12 வோல்ட்டு வந்து கம்மியாகவோ இல்லை அதிகமாக வந்துச்சுன்னா இந்த 4 பிளிங்கிங் வரும். 4 டைம்ஸ் பிளிங்கிங்கு ப்ரொடக்ஷன் மோடுக்கு அது போயிடும். ஸ்க்ரீனுக்கு போகிற வோல்டேஜ் அந்த 12 வோல்ட்டு. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து இது கண்டினியூட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசியிலேருந்து தான் நம்மளுக்கு இங்கிட்டு இந்த கெப்பாசிட்டர், இந்த பக்கத்தில் இருக்க கெப்பாசிட்டர், இந்த ஐசி தான் அது. கெப்பாசிட்டரில் இங்கே நேராக போகுது பாருங்கள் 12 வோல்ட். இதில் வந்து இப்போ பாருங்கள், இது இருந்தால் 12 வோல்ட்டு நம்மளுக்கு அங்கே போகுது. ஸோ இதுதான் வந்து 12 வோல்ட்டு ரெகுலேட்டர் ஐசி. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம வோல்டேஜை செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டிசி வோல்டேஜ் 12 வோல்ட்டு நம்மளுக்கு வரணும். 12 வோல்ட்டு வந்துச்சுனால் 12 வோல்ட்டு கம்மியாக வந்தாலோ இல்லை 12 வோல்ட்டுக்கு அதிகமாக போனாலோ இது ப்ரொடக்ஷன் மோடுக்கு போயிடும். இந்த 4 பிளிங்கிங்க்கு போயிடும். இந்த ப்ராசஸருக்கு இந்த மெசேஜ் போகும். இந்த ப்ராசஸருக்கு வந்து 12 வோல்ட்டு அதிகமாக போச்சுன்னா, இந்த ப்ராசஸருக்கு மெசேஜ் போச்சுன்னா, கம்மியாக அதிகமாக மெசேஜ் போச்சுன்னா உடனே இது வந்து ப்ரொடக்ஷன் மோடுக்கு போயிடும். போனதுமே உங்களுக்கு 4 பிளிங்கிங்கில் வரும். எல்லாமே ப்ரொடக்ஷன் மோடு தான் சோனியை பொறுத்த வரைக்கும். ஸ்க்ரீன் ப்ராப்ளமாக இருந்தால் 5 டைம் பிளிங்க் ஆகும். இல்லை பேக்லைட் ப்ராப்ளம் இருந்தால் 6 டைம் பிளிங்க் ஆகும். ஸோ இது வந்து 4 டைம் பிளிங்க் ஆகுது. நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனுக்கு போகிற வோல்டேஜ் ப்ராப்ளம்னு இது இந்த ப்ராசஸ்ஸு வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம வந்து வோல்டேஜை முதல்ல செக் பண்ணிடலாம். மல்டிமீட்டர் டிசியில் வச்சுக்கலாம். நான் டிவி ஆன் பண்ண போகிறேன். பவர் ஆன் பண்ணுறேன். இங்கே தான் 12 வோல்ட் வரும் பாருங்கள். 12.20 கரெக்டாக வருது. வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு. இதுவும் ப்ரொடக்ஷன் மோடுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் கரெக்டாக தான் வருது. 12 வோல்ட் கரெக்டாக வருது. அதிகமாகவும் வரல. 12 வோல்ட் 12.20 வருது. ஓகே தான். அந்த 13 14 மேலே போனால் தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் மோட் போகணும். இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மல்டிமீட்டரை 12.20
கரெக்டாக வருது வோல்டேஜ். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ஐசியில் வந்து 12 வால்ட் கரெக்டாக அவுட்புட் ஆகுது. அப்படி இருந்தும் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் மோடு போகுது. ஸோ நம்ம இது என்ன பண்ணணுன்னாக்கா, இது என்ன பிரச்சனையாக இருக்குன்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சில டிவிங்களை இந்த இடத்துல வந்து சில சோனி டிவிங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 12 வால்ட் அதிகமாக வரலாம், இல்லைனா கம்மியாக வரலாம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ரெகுலேட்டர் ஐசி இல்லைனா ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் மாற்றணுன்னா இந்த வோல்டேஜ் கரெக்ட் பண்ணிட்டோமா கரெக்டாக ஓடும். கரெக்டாக 12 வால்ட் வந்தோடனே இந்த ப்ரொடக்ஷன் மோடே போகாது. இதில் பார்த்தீங்கன்னா 12 வால்ட்டே கரெக்டாக வருது, அப்போ நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் மோடு போகுது. இது எப்படின்னாக்கா, அப்போ நம்ம இந்த இதில் ஃபால்ட்டு கிடையாது, கரெக்டாக இருக்குது. இதிலேருந்து ப்ரொடக்ஷன் மோடுக்கு இத்தனை வால்ட் வருது, கரெக்டாக 12 வால்ட் வருதுன்னு சொல்லி ஒரு கமாண்ட் போகும். இதிலேருந்து 12 வால்ட்லேருந்து அந்த 12 வால்ட்லேருந்து இந்த 12 வால்ட்டு வந்து இங்கே எங்கேயாவது வரும். நம்ம அதை செக் பண்ணிக்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸுங்க கொடுத்து அதை கம்மி பண்ணி 2 வோல்ட்டு அந்த மாதிரி கம்மி பண்ணி இந்த ப்ராசஸுக்கு அந்த 2 வோல்ட்டை அனுப்புவாங்க. அனுப்பும்போது உங்களுக்கு அது வந்து 2 வால்ட்டுன்னும்போது ஏதாவது அந்த ரெசிஸ்டரை போட்டு உங்களுக்கு இந்த 12 வால்ட்டை 2 வோல்ட்டை மாற்றி இந்த ப்ராசஸுக்கு அனுப்பும்போது, சப்போஸ் இங்கே 15 வால்ட்டு வந்துச்சுன்னா அப்போ இந்த 2 வால்ட்டுன்றது வந்து 5 வால்ட் ஆகிடும். 5 வால்ட் இந்த ப்ராசஸுக்கு போகும்போது டக்குன்னு கட் பண்ணிடும், ப்ரொடக்ஷன் மோடு போயிடும். ஸோ இது வந்து 12 வால்ட் இங்கே கரெக்டாக வருது. ஆனால் இங்கே போகிற வால்டேஜ், இந்த ப்ராசஸுக்கு போகிற வால்டேஜ் 2 வால்ட்டாக தான் இருக்கணும். அது ஒரு வேளை இந்த ரெசிஸ்டன்ஸு ஏதாவது போயிருந்ததுனால் இங்கே அந்த ஹைவாக இருந்ததுன்னா அதிகமாக போகும், இல்லை கம்மியாக லோவாக இருந்ததுன்னா ஓப்பன் ஆகிடுச்சின்னா அந்த ரெசிஸ்டரு இந்த ப்ரொடக்ஷன் மோடுக்கு அது இந்த வோல்டேஜ் 12 வால்ட்டு வருது, 12 வால்டேஜ் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி இந்த ப்ராசஸுக்கு வர்ற அந்த வோல்டேஜ், அந்த வோல்ட்டு வந்து 2 வோல்ட்டு தான் வரணும். இந்த ப்ராசஸுக்கு 2 வோல்ட்டு 210 அந்த மாதிரி தான் வரும் வோல்ட்டு. இந்த 12 வால்ட்லேருந்து கன்வெர்ட் பண்ணி இதுக்கு ப்ராசஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் 3 வோல்ட்டாக மாறிச்சுன்னா, இங்கே அதிகமாக ஆச்சுன்னா 15 வால்ட் ஆச்சுன்னா இந்த இதில் வந்து உங்களுக்கு 3 வால்ட்டாக மாறும்போது இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கட் ஆஃப் பண்ணிவிடும். அதிகமாக வருதுன்றதை இது பண்ணி 4 பிளிங்கிங் போகும். இப்போ நம்மளுக்கு அதுதான் ஃபால்ட்டாக இருக்கும். நம்ம செக் பண்ணலாம். அதை இங்கேருந்து 12 வால்ட்டை எடுத்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து அது 2 வால்ட்டாக மாற்றி இந்த ப்ராசஸ்க்குள்ளே கொடுப்பாங்க. அது வந்து 3 வோல்ட்டாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு 4 பிளிங்க் போகும். இல்லை 2 வால்ட்லேருந்து 1 வோல்ட்டாக போயிடுச்சுன்னா இந்த இது வந்து 4 பிளிங்க்கு போகும். ஸோ நம்ம இப்போ இங்கே வந்து இந்த 12 வால்ட்டு இந்த இடத்துல எங்கேயாவது வரும், அதை நம்ம செக் பண்ணணும். கண்டினியூட்டி இங்கே வச்சு இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் ஒன்றா டச் பண்ணி பார்க்கலாம். 12 வால்ட்டு எங்கே வருதுன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஏன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு வர்ற 12 வால்ட்டு இங்கே வரும். நம்மளுக்கு இது வந்து ட்ராக் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம மல்டிமீட்டர் கண்டினியூட்டி வச்சு கண்டுபிடிக்கிறோம். நான் முதல்ல இதை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், வந்து நம்ம 12 வால்ட்டு நம்மளுக்கு கரெக்டாக வருது, இருந்தாலும் ப்ரொடக்ஷன் மோட் போகுதுன்றதுப்போ இந்த ப்ரொடக்ஷன் போகிறதுக்கு உள்ள லைனில் நம்ம 12 வால்ட்டு இந்த ஐசிக்கு போகும். அதாவது அதை கன்வெர்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸு இதெல்லாம் போட்டு இதுக்கு வந்து அந்த வோல்டேஜ் 2 வோல்ட்டாக மாற்றி கொடுப்பாங்க. அதில் இப்போ நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்குது. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்குது. 12 வால்ட் கரெக்டாக வருது, ஹையாகவும் வரல, லோவாக வரல. சரி, நம்ம இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே 12 வால்ட் என்னால் ஒரு கையில் மொபைல் பிடிச்சிக்கனால இதில் டெஸ்டர் பாடு ஒன்று வச்சு சால்டர் அடிச்சிருக்கேன் 12 வால்ட்டில். இன்னொன்று வந்து கண்டினியூட்டி நம்ம ஒவ்வொரு ரெசிஸ்டரை வச்சு பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே செக் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல நம்மளுக்கு 12 வால்ட் வருது. இது பாருங்கள், பீப் காட்டுது பாருங்க. இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸில் வருது பாருங்கள், பீப் ஆகுது. நல்லா பாருங்கள், நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்த பார்த்துக்குங்க கரெக்டாக. இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நேராக இங்கே போகுது, இந்த பக்கம் போகுது. அதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டரு நம்மளுக்கு எர்த் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே ஒரு 101 சொல்லி ரெசிஸ்டன்ஸ் தான். அது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதில் 3 ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து நம்மளுக்கு லைன் இருக்கும், ஒரு ரெசிஸ்டர் வந்து டம்மியாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த 12 வால்ட்டு இதிலேருந்து இந்த ரெசிஸ்டருக்கு மாறி அது 2 வால்ட்டாக மாறி இந்த இதுக்கு இந்த 100 ஓம்ஸ் இது ஆக்சுவலாக நம்பர் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது வந்து 101 போட்டிருப்போம். இது வந்து 100 ஓம்ஸ். இது
இதில் வந்து 4 வரும் மொத்தம் 100 ஓம்ஸ் ஒரே ரெசிஸ்டன்ஸ் ஜாயிண்ட் ஃபுல்லாக ஜாயிண்ட்டாக இருக்கும். அது இதில் வந்து 1 2 3மே கனெக்ட் இருக்கும், ஒன்று சும்மா டம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துடணும். நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இது வந்து எர்த்து பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் இதுக்கு வரும். இதில் இருக்கிற அந்த 100 ஓம்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம அதை செக் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு மல்டிமீட்டரில் உங்களுக்கு டிவி ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம். பேசாமல் இங்கே வந்து 12 வோல்ட் வரும், இந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே போய் இங்கே 2ஆக மாறி இது உள்ளே போய் இந்த சைடும் 2ஆக வரணும். ஸோ அந்த மாதிரி வருதான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். நான் டிவி ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டெஸ்ட் பேட் நம்ம எடுத்துடலாம், இனிமேல் இது தேவை கிடையாது, நம்ம எர்த்தில் வச்சுக்கலாம். ஒன்று எர்த்தில் வச்சுருங்க. இதை வந்து டிசி வாட்டில் வச்சிடலாம். 20 டிசி வோல்ட்டில் வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், டிவி ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல வரும்னா 12 வோல்ட்டு இந்த இடத்துல 12 வோல்ட் வரும். அதை நம்ம இப்போ கண்டினியூட்டி செக் பண்ணோம்ல, அங்கே ஒரு டாட் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு 12 வோல்ட் வரும். நான் டிவி ஆன் பண்ணுறேன். முதல்ல மீட்ரு பார்த்துக்குங்க. பாருங்கள், 12 வோல்ட் வந்துட்டு ஆஃப் ஆகிடுது. இந்த இடத்துல கரெக்டாக 12 வோல்ட் அப்போ வருது நம்மளுக்கு. சரிங்களா? இந்த ரெசிஸ்டருக்குள்ளே போய் இங்கே 2 வோல்ட்டாக மாறிடுவது, அது வருதான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிவிட்டு இந்த ரெசிஸ்டருக்கு இங்கே பாருங்கள், நான் இங்கே வச்சா 12 வோல்ட் வருது. ஓகேவா? இதுதான் இந்த ஸ்க்ரீன்லேருந்து டிஸ்பிளேக்கு போகிற இந்த 12 வோல்ட் சப்ளை இந்த இடத்துல வருது. இந்த ரெசிஸ்டர் இருங்க, இந்த இடத்துல 12 வோல்ட் வருது. இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டருக்கு அந்த பக்கம் போய் இப்படி போய் இந்த இடத்துல வருது, இந்த பாயிண்டில் வருது. இந்த பாயிண்டில் நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டருக்கு அப்புறமா வரும். இந்த பாயிண்டில் நம்ம வச்சுக்கிட்டு இப்போ டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். வந்து இந்த பாயிண்டில் நம்மளுக்கு 2 வோல்ட் அப்படி வரணும். நான் இப்போ டிவி ஆன் பண்ணுறேன். டிவி ஆன் பண்ணிட்டேன். 2.13 வருது, வந்துட்டு ஆஃப் ஆகிடுது. அங்கேயும் ஓகே நம்மளுக்கு. இந்த இடத்துலையும் இந்த ரெசிஸ்டருக்குள்ளே போனால் 2.13 வருது. இதுக்கப்புறமா இது வருது பாருங்கள், அதாவது 100 ஓம்ஸ். நல்லா பார்த்துங்க, இது இதுக்குள்ளே வரும். இதில் வந்து 1 2 3 4 ரெசிஸ்டர். அது ஃபஸ்ட்டு இருக்கிற டம்மி, ரெண்டாவது இருக்கிறது தான் நம்மளுக்கு அந்த 3 வோல்ட் அந்த 2 வோல்ட்டாக மாறி இதில் வந்து ப்ராசஸ்க்குள்ளே போகும். இப்போ நம்ம இந்த சைடு வருதான்றதை நம்ம பார்க்கணும். இந்த 2 வோல்ட்டு வரணும் நம்மளுக்கு, அதை மட்டும் நம்ம செக் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஓம்ஸ் மேலே வைக்க இந்த ரெசிஸ்டர் 4 ரெசிஸ்டர் ஒன்றா போகிற ரெசிஸ்டர் மேலே வச்சு பார்க்குறோம். இங்கே வரணும். இது இந்த 2 வோல்ட்டு இந்த ப்ராசஸுக்கு போகிற லைன் இது நான் மேலே வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு டிவி ஆன் பண்ணி காட்டுறேன். டிவி ஆன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பேக் லைட் எரியுது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 2 வோல்ட் வரவே இல்லை. ஸோ அப்போ வந்து இந்த ஓம்ஸ் ரெசிஸ்டர் நல்லா பாருங்கள், இந்த ஓம்ஸ் ரெசிஸ்டரை இந்த இடத்துல வருது. இது இந்த வரைக்கும் பாருங்கள், இதுதான் 4 ரெசிஸ்டர் வரும் உங்களுக்கு, ஒன்றா வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் வர லைன் தான் நம்மளுக்கு அந்த 2 வோல்ட்டு போகிறது ப்ராசஸுக்கு. அதுக்கு அடுத்த பக்கம் இருக்கிறது வந்து டம்மி. ஸோ நம்ம இதை ஓம்ஸில் வச்சு செக் பண்ணணும்.
ஓம்ஸில் வச்சு செக் பண்ணும்போது இந்த சைடு அந்த சைடு செக் பண்ணும்போது 100 ஓம்ஸ் காமிக்கணும். இது எல்லாமே காமிக்குது. நான் செக் பண்ணி பார்த்தப்ப இதெல்லாம் காமிக்குது. நடுவில் உள்ளது காமிக்கல, லாஸ்ட்டில் உள்ளது காமிக்குது. லாஸ்ட்டில் உள்ளது டம்மியாக இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டம்மியாக இருக்கிறத இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஏதாவது 2வது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ப்ராசஸ்க்கு போகிறது ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால தான் நம்மளுக்கு 2 வோல்ட் இந்த ப்ராசஸ்க்கு போக மாட்டேங்குது. நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் மோடு போயிடுது. இப்போ நம்ம இந்த 3வது டம்மி தானே, நான் கடைசியில் ஃபஸ்ட்டில் இங்கே இருக்குது இல்லையா, அது வந்து டம்மி. அதை நம்ம வந்து அதையும் 2வது ஒன்றா ஷார்ட் பண்ணி இந்த பக்கம் இப்படி ஷார்ட் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு அந்த 100 ஓம்ஸ் இது காமிக்கும் போது இது இங்கே 2 வோல்ட்டு போயிடும். நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் மோடுக்கு போகாது. இந்த 2 வோல்ட் இங்கே அதிகம் வந்தாலோ இல்லை கம்மியாக வந்தாலோ இது ப்ரொடக்ஷன் மோட் போகும். இப்போ இது வந்து இங்கே 2 வோல்ட்டே இதுக்கு போகலை, ஏன்னா இங்கே ஓப்பனில் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பனில் இருக்கிறதுனால 2 வோல்ட்டு போகாதனால இது ப்ரொடக்ஷன் மோட் போகுது. மற்றபடி இந்த ஸ்க்ரீனுக்கு போகிற 12 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் போகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் அதிகமாக ஆயிடுச்சுனாக்கா உடனே இந்த 2 வோல்ட் வந்து 3 வோல்ட்டாக இல்லை 4 வோல்ட்டாக மாறும்போது இது ப்ரொடக்ஷன் மோடுக்கு போனோடனே அங்கே ஸ்க்ரீனுக்கு வந்து அந்த வோல்டேஜ் போகாது. அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீனுக்கு போகிற வோல்டேஜில் ஃபால்ட் இல்லை, ஆனால் அந்த வோல்டேஜ்லேருந்து வந்து இங்கே ப்ராசஸுக்கு போகிற அந்த சப்ளை கமாண்ட் கொடுக்குற அந்த சப்ளையில் நம்மளுக்கு இங்கே ஃபால்ட் இருக்கிறதுனால இது போயிட்டுருக்குது. நீங்கள் இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இது வாங்குவேன், அது ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் வாங்கி சில பேர் இந்த இடத்துல மாட்டிடுவாங்க. அப்போது உங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் மோட் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி 12 வோல்ட் கரெக்டாக வந்தும் இந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த செக்ஷனில் தான் நீங்கள் செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து இது ரெசிஸ்டர் டம்மியாக தான் இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்போது ரெசிஸ்டர் 100 ஓம்ஸ் வாங்க வேண்டியது அவசியம் இல்லை. இந்த ரெசிஸ்டரை நம்ம இதோட கனெக்ட் பண்ணி 2 வோல்ட் இங்கே வர மாதிரி பார்த்துக்கலாம். இது நான் இப்போ பண்ணிவிட்டு உங்களுக்கு டிவி ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த ரெசிஸ்டர் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். லாஸ்ட்டில் டம்மியாக இருக்கிறதையும் இந்த போன ரெசிஸ்டர் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து 100K ஆயிடுச்சு, 100 ஓம்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த சைடில் நம்ம செக் பண்ணால் 2 வோல்ட் வந்துச்சுன்னா அந்த ப்ராசஸுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரொடக்ஷன் மோட் போகாது. இப்போ வந்து படம் போட்டு காட்டுறேன். இப்போ ஸ்டாண்ட் பையில் இருக்குது, ஆன் பண்ணிட்டேன், லைட் எரியுது பாருங்கள். சோனின்னு வந்துருச்சு, கிளியராக இருக்குது பாருங்கள். ப்ரொடக்ஷன் மோட் போல பாருங்கள், நோ சிக்னல் கூட வந்துருச்சு. இப்போ பாருங்கள், பாருங்கள் இமேஜ். ஓகே, இப்போ வந்து டிவி பக்காவாயிடுச்சு. இந்த மாதிரி 4 பிளிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த 12 வோல்ட்டை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த ப்ரொடக்ஷன் மோடுக்கு போகிற அந்த வோல்டேஜை செக் பண்ணி கரெக்ட் பண்ணுங்கள். இந்த 4 பிளிங்க் ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.